ச்சே போர் அடிக்குது. It's DJ. இப்போ பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். அமுகு டுமுகு அமால் டுமால், 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 அமுகு டுமுகு அமால் டுமால். ஏய் டாலிஸ் நிறுத்து. அண்ணா என்னது இது? வீட்டை இவ்வளவு அலங்கோலமா பண்ணி வச்சிருக்க. அண்ணா சும்மா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றேன்னா. எது இந்த மாதிரி பொருள் எல்லாம் கீழே போடுறது உனக்கு விளையாட்டா? வீட குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்க. நான் வேலைக்கும் போயிட்டு உன்னையும் பாத்துக்கிறது சரிப்பட்டு வராது. இரு உன்னை பாத்துக்க ஒரு ஆயமாவை ஏற்பாடு பண்றேன். ஹலோ ஆயம்மா. சொல்லுங்க சார். என் வீட்டுல என் தம்பியை கொஞ்சம் பாத்துக்கணும், வரீங்களா? வரேன் சார். சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன் சார். இரு உன்னை பாத்துக்க ஆயம்மா வந்துகிட்டே இருக்காங்க. தோ வந்துட்டாங்க. என்னது ஆயம்மாவா? அண்ணா ப்ளீஸ் எனக்கு ஆயம்மாடா வேணானே. அதெல்லாம் முடியாது, உன்னை பாத்துக்க நான் ஆயம்மாவை கூப்பிட்டுட்டேன், அவங்களும் வந்துட்டாங்க. வா அவங்கள போய் வெல்கம் பண்ணலாம். அண்ணா வேணாண்ணா என்னை பாத்துக்க ஆயம்மாடா வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் அவங்க வாசல்ல நின்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க. வா. நான் வர மாட்டேன். வா ஆயம்மா வெல்கம் பண்ணலாம். வா. நான் வர மாட்டேன். டேய் எழுந்து வாடா வரணும். வா. என்ன விடுங்க நான் வரல. டேய் வா. வணக்கம் சார். வாங்கம்மா. இதோ இவன் தான் என் தம்பி. இவனதான் நீங்க பாத்துக்கணும். தம்பி இவங்க தான் உனக்கு புதுசா பாத்துக்க வந்து ஆயம்மா. உங்களோட குடும்ப தரத்தெல்லாம் இவங்க கிட்ட காட்டக்கூடாது, அமைதியா இருக்கணும். சரிம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார், நீங்க போங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பாய் டாலிஸ். பாய்ண்ணா. இவ நீதான் டாலிஸா? ஆமா. அதான் எவ்வளவு அழகா இருக்கிற. தள்ளு. பாடா என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்தேன்? செவப்பு தாயண்டோ. ஆமா உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். இந்த மொட்டை திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ பழனிசாமி. வெறும் சாமி. என்னம்மா வெறும் சாமி உப்பு போட்ட சாமின்னு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு தரவா? வீடு என்ன இவ்வளவு குப்பையா இருக்கா? இந்த வீட்டெல்லாம் டாலிஸ் வச்சு சுத்தம் பண்ணலாம். ஆயம்மா வாங்க என் கூட வந்து விளையாடுங்க. என்னது கூட விளையாடுறதா? போப்போ இங்க இருந்து போயிடு. அதாவது பிஸி மீன் பிஸி. எது பிஸ் பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்க. இவங்க நம்ம என்ன பண்றது? ஐடியா. இந்த எலியை தூக்கி அவங்க மேல போட்டுறலாம். எலி நான் அவங்க மேல விடுவேன், நீ யாருன்னு அவங்களுக்கு காமிச்சிரு. ஓகே அவங்க கிட்ட இருக்கமே விடு, அவங்கள நான் இன்னைக்கு ஓட விட்டுறேன் பாரு. ஏ டாலிஸே, இது உன்னோட வேலையா? இரு அங்கே நில்லு, தோ வரேன். உனக்கு மன்னிப்பெல்லாம் இல்ல, வாங்க. இங்க வந்து நில்லு, திரும்பி நில்லு.
2 கை மேல தூக்கு. இதுதான் உனக்கு தண்டனை. இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது நீ. யாருகிட்ட? ஏன் கிட்டியாவா? ஒன்ன போய் வீடெல்லாம் கிளீன் பண்ணி தொட. என்னது வீடெல்லாம் நான் தொடக்கணுமா? அந்த வேலை செய்தானே நீங்க வந்திருக்கீங்க. என்னது என்னைய நீ எதிர்த்து பேசுறியா? போ போய் தொட போ. இந்தா எல்லாத்தையும் இதுல போட்டு வீட்டை கிளீன் பண்ணு. அண்ணா அண்ணா எனக்கு இந்த ஆயமாவே வேணாம். எல்லா வேலையும் என்னையே செய்ய வைக்கறாங்க. இந்தா இந்த கவர் எல்லாம் இருக்குது பாரு, எடுத்து சுத்தம் பண்ணு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? சரி சரி இங்க நிக்காத, போ போ. என்ன பண்றது, ரொம்ப போர் அடிக்குது. எடுத்துன்னு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் தூங்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? அண்ணா வந்துட்டாரு போல இருக்கு. அண்ணா தம்பி தம்பி என்னப்பா ஆச்சு? அண்ணா அண்ணா அங்க பாருங்கடா. என்னடா ஆயமா தூங்கிட்டு இருக்காங்க? அண்ணா இந்த ஆயமா ரொம்ப மோசமானவங்கண்ணா. இந்த ஆயமா என்ன வீட்ல இருக்க குப்பையெல்லாம் பொறுக்க வச்சு என்ன அடிச்சு என்ன பயங்கரமா அழுவ வச்சுட்டாங்கண்ணா. இவ்வளவு பண்ணாங்களா? நீ என் கூட வா, இன்னைக்கு நான் உங்களுக்கு யாரும் காட்டுறேன். வா ஏமா ஆயமா எழுந்துருமா, தூங்குறது போதும். சார் நீங்களா சார்? என்னம்மா வயசுல பெரியவங்க வீட்டை நல்லா பாத்துப்பீங்கன்னு பார்த்தா என் தம்பிய வேலை வாங்கிருக்கீங்க. அது மட்டும் இல்லாத என் தம்பிக்கு பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லைம்மா. சார் என்ன மன்னிச்சுக்கங்க சார். இனிமேல அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். டாலிஸ்னா எனக்கு ரொம்ப உயிர். இல்ல டாலிஸ்? டாலிஸ் உன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்காது. போதும் போதும் நீங்க நடிச்சது. நீங்க ஒண்ணு வேலை செய்ய வேணாம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. டாலிஸ் கையாடுங்க. சும்மா ரொம்ப நடிக்காதீங்க. முதல்ல இருந்து போங்க. போங்க போங்க. இங்க என்ன லுக்கு? போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. போங்க. அப்பாடா தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. இதுக்கப்புறம் அவனை பாத்துக்க. ஆயமா எதையும் கூப்பிட மாட்டேன். நானே உன்னை பாத்துக்கிறேன். சரிண்ணே. எந்த நேரம் போனை வச்சா நோண்டிக்கிட்டு இரு. படிக்காத நீ ஒன்ன. சும்மா சும்மா போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. ஏதோ போனை போட்டோம் சின்ன பையன் பார்த்தா எந்த நேரம் போனை வச்சு விளையாடி இருக்க. உனக்கு படிக்க எதுவும் இல்லையா? ஓ நான் சின்ன பையனால தான் நீங்க நடிச்சுட்டே இருக்கீங்களா? இருங்க நான் உங்களுக்கு யாருன்னு காமிக்கிறேன். எங்க அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல. எது செஞ்சாலும் குத்த கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் அவங்கள பழி வாங்காம விடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட நம்மளுக்கு ஏதோ சாப்பிட கிடைக்குதான்னு கேட்டு பாப்போம். யாரு நீ? யாரு? பயப்படாத தம்பி, பயப்படாத. நான் தான் முன்ன கணிப்பேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையில சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன முண்டகனி பேயா? அதான் உன் கண்ணு அப்படி இருக்கா? ஆமா தம்பி, ஆமா. எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையில சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா தரியா? அப்பெல்லாம் வச்சிருந்த ஆப்பிள உனக்கு கொடுத்துட்டா, அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? தம்பி, நீ எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுத்தனா உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவேன். சீக்கிரம் எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடு.
செம்ம ஐடியா. இந்த முட்டைக்கண்ணி பேய்க்கு இந்த ஆப்ல கொடுத்துட்டு எங்க அம்மாவை நான் பழி வாங்க போறேன். எனக்கு சீக்கிரம் கொடு, பசிக்குது. இந்தாங்க ஆண்டி, சாப்பிடுங்க. தம்பி, நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். முட்டைக்கண்ணி பேய் ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா நான் என்ன செஞ்சாலும் என்ன போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. இவ்வளவு நல்ல பையனா இருக்க, உன்னைய போட்டு உங்க அம்மா அடிக்கிறாங்க. ஆமாமா, என்னதான் போட்டு அடிக்கிறாங்க. சொல்லு, உங்க அம்மாவை நான் என்ன செய்யணும் சொல்லு. எங்க அம்மா நான் சின்ன பையன்றனால தானே என்ன அடிச்சுட்டே இருக்காங்க. நீயே அவங்கள சின்ன குழந்தையா மாத்துற, அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. சரி வா, உங்க அம்மாவை இன்னைக்கு நம்ம ஒரு கை பாத்துடலாம். வாங்க ஆண்டி, சீக்கிரம் போலாம். வா தம்பி, சீக்கிரம் போலாம். முட்டைக்கண்ணி ஆண்டி, நீங்க இங்கே உட்காருங்க, நான் போய் உள்ள எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா அம்மா, வெளியே வாங்க. ஏன் வெளியே கை வச்சீங்களே? நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏய், என்ன வந்து பெரிய சவுண்ட் எல்லாம் விடுற? என்கிட்ட அடி வாங்கிட்டு பத்தலையா? ஆமா, அது யாரு? அவங்க என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அதை பார்த்தாலே பிச்சைக்காரி மாதிரி இருக்குது. அது போய் ஃப்ரெண்டுன்ற, உங்களுக்கு மறுபடியும் உத வேணுமா? என்ன சொன்னீங்க? மறுபடியும் என்ன அடிக்க போறீங்களா? முட்டைக்கண்ணி பேய் ஆண்டி, எங்க அம்மா என்ன மறுபடியும் அடிக்க போறாங்களா? அதுக்குள்ள நீ அவங்கள குழந்தையா மாத்திரு. இப்போ நான் உங்க குழந்தைய மாத்துறேன். சீக்கிரம் அவங்கள குழந்தையா மாத்து. ஏய், என்னடா தாலிஸ், என்ன குழந்தையா மாத்திட்ட? என்ன சும்மா போட்டு அடிச்சுட்டே இருந்தீங்களே, இப்ப தெரியுதா என் பவர் என்னன்னு? தாலிஸ், அம்மா இனிமேல் உன்னை அடிக்கவே மாட்டேன்டா. பழையபடி என்ன அம்மாவா மாத்தி விட்டுறா. சும்மா போட்டு அடிச்சுட்டே இருந்தீங்களா? நீங்களும் கொஞ்ச நேரம் குழந்தையா இருங்க, அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அக்கா, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த அணில் தொல்லை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆமாண்டா தம்பி, நானும் சாப்பிடலாம்னு ஏதாவது வச்சிருந்தா அதெல்லாம் எடுத்து சாப்பிடுது. என் புது ட்ரெஸ் எல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சிருது. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். டேய் டேய், அங்க பாரு, அங்க போகுது. டேய் டேய், அது ஓடுது பாரு, அந்த அணில போய் அடி. ஐயா, அணிலாம் நான் அடிக்க மாட்டேன். அதை நான் அடிச்சா நான் என் கை நான் அப்படியே ரத்தமாய் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். ஐயா, நானும் அடிக்க மாட்டேன். டேய் தம்பி, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இந்த கட்டையை புடி, அந்த அணில போய் மண்டையிலே ஒண்ணு போடு. அந்த கட்டையை கூட இன்னைக்கு அந்த அணில அடிக்கிற அடியில இனிமே அது இந்த பக்கமே வராது. ஏய் ஏய், நில்லு, ஏய் எங்க ஓடுற? ஏய் நில்லு, ஏய் ஓடாத. ஏய் நில்லு, ஏய் எங்க ஓடுற? நில்லு. சிவா, இந்த அணில நான் அடிச்சிட்டேன். டேய் டாலிஷ், என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த அணில அடிச்சு பெரிய பாவம் பண்ணிட்ட. ஐயோ. ஏய் சிவா, என்ன சொல்ற நீ? நீ தானே இந்த கட்டைய கொடுத்து இந்த அணில அடிக்க சொன்ன. இப்போ என்னமோ நான் மட்டும் பாவம் பண்ண மாதிரி சொல்றேன். ஏய், அந்த அணில் உயிரோட தான் இருக்கு. டேய் ஆமாடா, உயிரோட தான் இருக்கு. ஏய் அணிலே, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அடிச்சிட்டேனா? ஐயோ தாலிஸ், என்னாச்சு பல்லுக்கு? 2 பல்லு இந்த மாதிரி வெளியே வந்து நிக்குது. அம்மா, என்ன ஒரு அணில் வந்து கடிச்சிருச்சு. என் பல்லு இப்படி மாறிடுச்சு. அது எப்படிமா 2 பல்லு மட்டும் இப்படி பெருசா முளைச்சு நிக்குது? அம்மா, பல்லு வளர்றது நல்லது தானேமா? என்ன, நம்ம தம்பி கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்கு, அவ்வளவுதானேமா? அடியே, அது அளவோட வளர்ந்தா பரவாயில்லையே. இந்த மாதிரி அலங்கோலமா வளர்ந்துருக்க. நீ கவலைப்படாதப்பா, நான் உடனே டாக்டரை கூப்பிடுறேன். ஹலோ டாக்டர். சொல்லுங்க டாக்டர், என் பிள்ளைக்கு 2 பல்லு பெருசா முளைச்சிருக்கு. அதை வந்து கொஞ்சம் அளவோட உடைச்சு விடுங்க. இதோ வரேன்.
சொல்லுங்க, யார் பல்ல உடைக்கணும்? வாங்க டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க, நான் யார் பல்ல உடைக்கணும்? என்னோட. ஓ, உங்க பல்ல அதோ உடைச்சிடுறேன். டாக்டர் டாக்டர், என் பல்லு இல்ல. உங்க பல்லு இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பல்ல உடைக்கணும் தான். இப்பதான் சொன்னீங்க பல்ல உடைக்க வேணான்னு. பல்ல உடைச்சு விட வேண்டியதுதான். ஆனா என் பல்லு இல்ல, என் புள்ள பல்லு. இது ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? என் டைம் நீங்க ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க. டாக்டர், இந்த பல்லு உடைச்சா வலிக்காதுல்ல? வலியா? இந்த டாக்டர் கை வச்சா வலினா என்னன்னே தெரியாது. நீ போய் இந்த சோஃபால படுப்பா. தம்பி, கொஞ்சம் வாயை காட்டு. தம்பி, நான் வாயை திறந்து இந்த உலகத்தையே காட்ட சொல்லல, பல்ல மட்டும்தான் காட்ட சொன்னேன். நான் வெளியே இருந்துதான் வேலை செய்ய போறேன். உன் வாய்க்குள்ள இறங்கி இல்ல. டாக்டர் டாக்டர், நீ என்ன டாக்டரா? ஏதோ கல்லு உடைக்கிற ஆள் மாதிரி சுத்தியும் கம்பியும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. பல்ல லைட்டா தட்டி விடுங்க, அது போதும். ஏமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறியா இல்லையா? டாக்டர், ஏதாவது ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியாதா? அம்மா, என்ன வேலை செய்ய விட போறீங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பல்ல உடைச்சாச்சு, வேலையே முடிச்சாச்சு. டாக்டர், உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்க சூப்பர் டாக்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ. வெளியில மழை பெய்யுது, வாழை நம்ம 2 பேரும் போய் மழையில விளையாடலாம், ஜாலியா இருக்கும். மழையில விளையாடலாம் ஜாலியா தான் இருக்கும். சரி வா, நம்ம போய் மழையில விளையாடலாம். சரிண்ணே. எங்க போச்சு இந்த 2 பசங்களும்? வெளியில வேற அவ்வளவு மழை பெய்யுது. டேய் டேய், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக. ஹேய், 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மழையில? அம்மா, நாங்க மழையில விளையாடிட்டு இருக்கோமா? ஒழுங்கா 2 பேரும் உள்ள வாங்க. என்னது மழையில விளையாட? போ உள்ள. உனக்கு சொல்றேன், போ போ. அம்மா, நான் கொஞ்ச நேரம் மழையில விளையாடணுமா? மழையில நனைஞ்சிட்டு அப்புறம் ஜுரம் வந்த உடனே ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கா? அம்மா, எனக்கு ஜுரம்லாம் வராதுமா, நான் ஸ்கூலுக்கு போவேம்மா. எங்களை கொஞ்ச நேரம் மழையில விளையாட விடுங்கம்மா. ஓஹோ, இப்ப 2 பேரும் ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்களா இல்ல அடி வாங்குறீங்களா? அண்ணே, வாடா நம்ம வெளிய போய் விளையாடலாம். வெளிய போய் விளையாடணுமா? வெளிய போனா அம்மா நம்மள அடிப்பாங்களே. வெளிய மழை வர பேசிட்டு இருக்கேப்பா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். அண்ணே, இப்ப பாரு, நம்ம கிட்ட கொடை இருக்கு. இப்ப அம்மா நம்மள திட்ட மாட்டாங்க. வா, நம்ம போய் விளையாடலாம். ஹை, கொடை எடுத்து போலாமா? வா வா, செம ஜாலிதான். வாடா, சீக்கிரம் போலாம். தம்பி தம்பி, காதலி, எனக்கு இங்கே முடிச்சுடும். அண்ணே, என்ன சொல்றேன்? எனக்கு பயமா இருக்கு. தம்பி, நாம இப்ப பறக்க போறோம். அண்ணே அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. தம்பி, என் கையை முடிச்சுக்கோ. தம்பி தம்பி, நம்ம பறக்கிறோமா? பயங்கரமா காத்தடிக்குது. அண்ணே அண்ணே, குடிங்க, நானும் குடிக்கிறேனே. செம்ம ஜாலியா இருக்குண்ணே. ஐயோ அண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. இது வரைக்கும் நான் பறந்ததே இல்ல. ஜாலியா இருக்கா? செம்ம ஜாலியா இருக்குண்ணே. சாம் தாலிஸ் எங்க போனானுங்க? அம்மா, இங்க பாருங்க. ஓஹோ, அம்மா, இங்க இருக்கமா, இங்க பாருங்க. அட கடவுளே, மேல என்ன பண்றீங்க? கீழே வாங்க 2 பேரும். அம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் வாரத்துல பறந்துட்டு தான் வர போறேன். இது செம்ம ஜாலியா இருக்கு. ஒழுங்கு மரியாதை கீழே வந்துரு, இல்லன்னா அவ்வளவுதான் உன்னை. நான் வரமாட்டேன். நான் வந்தா நீங்க என்ன அடிப்பீங்க? இன்னும் உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்களா? மரியாதை கீழே வா. தம்பி தம்பி, வலிக்குது வலிக்குது. அண்ணே, என்ன விட்டுறாதே, கண்டிப்பா விட்டுறாதே. ஏய், ஒழுங்கு மரியாதை நீ கீழே வந்துரு, இல்ல உன்னை அவ்வளவுதான். அம்மா, காத்து ரொம்ப பயங்கரமா இருக்குமா? நான் ஸ்ரீலங்கா பக்கம் போறேம்மா. சோம்பேறி பையில சிலான் பரியா? ஏன் சிங்கப்பூர் போ. என்னை எப்படியாவது காப்பாத்துமா. சோம்பேறி பையில நீ எவ்வளவு சொல்லி கேட்காம மழையில வந்து விளையாடுற, உன்னை என்ன பண்றது? ஒரே விட்டு போறான் பாரு. உங்க வீட்டுல வந்து வச்சுக்கிறேன்.